My Daily Strength Ministries welcomes you online to the Pillar of Fire Night Prayer Meeting. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் நடக்கிற இந்த அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு கூட இந்த இரவு ஜெபத்திலே ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் தாமே எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலே உங்களுக்கு உதவி செய்து உங்களை காப்பாற்றுகிற தேவன் உங்களை கை தூக்கி எடுப்பார். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு இன்றைக்கு நிச்சயமாக பதில் உண்டு. பாடும் பொழுது இணைந்து பாடுங்கள், ஜெபங்களிலே இணைந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் ஜெபிக்கிறார்களே, நான் அதை கேட்கட்டும் என்று பார்க்காதீர்கள். நீங்களும் இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். கேட்கிற வார்த்தைகளிலே ஈடுபாடு கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே இன்றைக்கு இந்த நாளின் இரவு ஜெபத்தை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்காக அன்பண்ணன் சுதாகரர்கள் வாசிக்கிற வண்ணமாக அதே பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21 வசனங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரவு நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு முன் சென்றாராம். பாதைகளை வெளிச்சமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை உங்களுடைய பாதைகள் இருளாய் தோன்றுகிறதோ, அவர் இருளை பார்த்து அப்படியே அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவர். வார்த்தையை பேசும் பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. அதே வார்த்தை உங்களுக்கு நேராக இன்றைக்கு வருகிறது. உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த பாதைகள் இருளாக இருக்கிறதோ, நிச்சயமாக வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்கள் பாதைகள் இருள் அகன்று போகும். நிச்சயமாக நம்புங்கள், கர்த்தர் இன்றைக்கு விடுதலையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த இரவு ஜெபத்திற்கு ஆரம்பமாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம்.
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின். அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் நீந்திடும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் நீந்திடும். ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னில் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னில் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
வல்லமை. இரவு ஜெபத்திற்கு ஆசீர்வாதத்திற்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு அண்ணன் சுதாகர் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த இரவு ஜெபத்திலே திரளான மக்கள் வந்து பங்கு கொள்வார்களே ஆண்டவரே, அந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். அன்றைக்கு எங்களோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக எங்களோடு நீர் கிருபையாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அன்பான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எதெல்லாம் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறதோ அவர்கள் ஜெப குறிப்புகளுக்கு விண்ணப்பங்களுக்கு நீர் இன்றைக்கு பதில் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறும் வனாந்திரத்தின் வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, வனாந்திரத்தில் அற்புதங்கள் தேவைப்பட்டது. ஆனால் கானானின் வாழ்க்கையை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாக்களித்திருக்கிறீர். அவைகளை அவர்கள் சுதந்திரிக்கட்டும். கானானுக்குள்ளாக நுழையும் பொழுது மன்னா நின்று போயிற்று, ஏனென்றால் பூமி தன் பலனை கொடுத்தது. அப்படி இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் இன்று இந்த இரவு முதல் கொண்டு அது பெருகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அற்புதங்களை மாத்திரம் நம்பி வாழாமல் ஆண்டவரே, அற்புதமே தேவைப்படாத ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே அந்த பெருக்கத்தின் நாட்களுக்குள்ளாக உடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசே ஜெபித்தாரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். நீர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரிலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. இன்று இரவு ஆண்டவரே ஒரு வித்தியாசமான இரவாக உடைய பிள்ளைகளுக்கு மாற்றிக்கொடும். நீர் அவர்களோடு இருக்கிறீர், கரத்தை பிடிக்கிறீர், அவர்களை தூக்கி எடுக்கிறீர் என்பதை அவர்கள் உணர செய்யும். எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு முன்பாக நீர் தடைகளை நீக்கி போடுகிறவராக முன்னாலே செல்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்ற வேத வாக்கியம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான நேரங்களில் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும். எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கூடும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலை இன்றைக்கே கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஜெபம் உம்மை மாற்றுவதற்காக அல்ல, எங்களை மாற்றுகிறதற்காக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நாவில் சொல் புறவாதற்கு முன்னமே அதை நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளை நீர் செய்ய போறதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கட்டுண்ட மக்கள் இன்றைக்கு விடுதலையாகட்டும். விசேஷமாக பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு ஒரு மாபெரும் விடுதலை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதனானவர் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே நுழைந்து எல்லா கட்டுகளையும் அறுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமை தினத்தின் நுகங்கள் முறிந்து போகட்டும். சத்துரு எந்த விதத்தில் அவர்கள் வீடுகளிலே புகுந்திருக்கிறானோ அவர்கள் எல்லாம் தரைமட்டமாகட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக கதவுகள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை இந்த பூலோகத்திலே நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அற்புதமான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தீரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று. இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையிலே இவைகள் நிறைவேறுவதாக என்று கட்டளை கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனை துதித்து பாடுகிற நேரம் இது. இரவு வேளையிலே நீங்கள் வீடுகளிலே எங்கிருந்து பார்த்தாலும் சரி, எந்த இணையதளத்தின் வாயிலாக நீங்கள் பார்த்தாலும் சரி, இணைந்து கொள்ளுங்கள் எங்களோடு. துதி பாடல்களை தேவ மேய்மைக்காக எங்களோடு இணைந்து உங்கள் குரல்களை உயர்த்தி பாடுங்கள். அடிமை தினங்கள் அகன்று போகும். துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளை நிரப்பும், உங்கள் உள்ளங்களை நிரப்பும். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வெளியே ஓடட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Psalm 18 verse 2 says, "The Lord is my rock, my fortress and my deliverer. My God is my rock, in whom I take refuge, my shield and the horn of my salvation, my stronghold." There is no rock, there is no God like our God. No other name
all our praise. The rock of salvation that cannot be moved, He's proven Himself to be faithful and true. There is no rock, there is no God like us. There is no rock, there is no God like our God. No other name worthy of all our praise. The rock of salvation that cannot be moved, He's proven Himself to be faithful and true. There is no rock, there is no God like us. Rock of Ages, Jesus is the rock. Rock of Ages, Jesus is the rock. There is no rock, there is no God like us. There is no rock, there is no God like us. There is no rock, there is no God like our God. No other name worthy of all our praise. The rock of salvation that cannot be moved, He's proven Himself to be faithful and true. There is no rock, there is no God like us. Rock of Ages, Jesus is the rock. Rock of Ages, Jesus is the rock. There is no rock, there is no God like us. There is no rock, there is no God like us. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. Alleluia, 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 Alleluia. இனிமை தங்கும் நாமம், தீய இன்னல் மாற்றும் நாமம். இனிமை தங்கும் நாமம், தீய இன்னல் மாற்றும் நாமம். இருளின் பயங்கள் நீக்கும் ஈடில்லாத நாமம். இருளின் பயங்கள் நீக்கும் ஈடில்லாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. மாந்தர் போற்றும் நாமம், விண்தூதர் வாழ்த்தும் நாமம். மாந்தர் போற்றும் நாமம், விண்தூதர் வாழ்த்தும் நாமம்.
மூவுலகர் போற்றும் மேன்மையான நாமம், மூவுலகர் போற்றும் மேன்மையான நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. பாவம் போக்கும் நாமம், துய வாழ்வழிக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், துய வாழ்வழிக்கும் நாமம், நித்திய ஜீவன் அளிக்கும் ஈடில்லாத நாமம், நித்திய ஜீவன் அளிக்கும் ஈடில்லாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம், பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு.
நிமிர்ந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. Praise and glory be to the name of our Lord and Savior Jesus Christ. For our God is good and his mercies endureth forever and ever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. இந்த இரவு ஜெபத்திலே நாம் எல்லாரும் இணையும்படியாக கர்த்தர் நம்மேல் பாராட்டின கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால் நாம் செய்ய வேண்டியது என்ன? பிலிப்பியர் 4:6 சொல்லியிருக்கிற விதமாக நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதிலை தருகிற நம்முடைய தேவன், விசுவாசத்தோடு நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நிச்சயமாகவே அவர் பதிலை தருவார். It is indeed the pure grace of God which has made us join in this night prayer. A God who has promised that he would bless us 1,000 times so many more as we are now in Deuteronomy chapter 1 and verse 11 is true and faithful to fulfill his promise. So what should we do for that? It is nothing but as said in Philippians chapter 4 and verse 6, let us not worry about anything, but let our prayer request seeded with faith be made known unto God, who is true to answer all of them. So I encourage you to join with the youngsters of King's Teens Club as they offer prayer requests of thanksgiving for our nation and for financial restorations and so on. May God's name be glorified as we all join together and pray unto him. Praise Lord. இப்போ கூட நம்ம தேசத்துக்காக ப்ரே பண்ணலாம், தேசத்துக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ரே பண்ணலாம். எஸ்பா நல்ல நாள் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. இப்போ கூட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. இப்போ கூட எப்போது கூட நாங்கள் தேசத்துக்காக நாங்கள் ப்ரே பண்ண போகிறோம், தேசத்துக்கு ஒரு நல்ல பீஸ் தருவீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. இந்த மாதிரி வாரெலாம் நடக்காத போய் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுவீங்க, இதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. அதேமாதிரி தேசத்து ஒருவர்த்தையும் அவங்க நம்பணும், நீங்கள் தான் ஒரே தேவன்ட்டு அவங்க நம்பணும் ஏசப்பா. இந்தமாரி அவங்க எந்த ட்ரபுளாக இருந்தாலும் உங்கள் வழியில உங்களை வந்து கேட்கணும், அது எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளிங்க. அதே மாதிரி Psalm 46:1 சொல்லியிருக்கீங்க, God is our refuge and our strength and ever present help in trouble அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வழிநடத்துவீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா.
அதே மாதிரி முக்கியமாக அந்த கோவிடுக்காக நான் ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. தேசத்து இந்த உலகத்துட்டு இந்த கோவிடில் போகுது சொன்னீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. அதே மாதிரி இந்த சோஷியல் இன்ஜஸ்டிஸ் இந்த உலகத்துக்கே வரக்கூடாது ஏசப்பா. அதை நீங்கள் தான் உதவி செய்யணும். எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. போகட்டி எதுவுமே வராது நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இந்த தேசத்தில் ஒருவரத்துலேயே உங்கள் பாலே அவங்க இருக்கிறபடி நீங்கள் உதவி செய்வீங்க. அதே மாதிரி Psalm 23:1 சொல்லுவீங்க, Lord is my shepherd, I shall not want. அப்படி செப்பரை போல் இந்த உலகத்தை இந்த தேசத்தை நடத்திட்டு வருவீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. அதே மாதிரி இது யாரெல்லாம் அவங்க வேலை இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ நீங்கள் அவங்க வேலையை தருவீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. எங்கள் தேசத்தோட எக்கனாமிக் ரெடி செய்கிற மாதிரி நீங்கள் உதவி செய்வீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துவீங்க. அதே மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டருக்காக பிரேக் பண்ணுறப்பா உங்கள் வழியிலே அவர் இருக்கிறபடி நீங்கள் உதவி செய்வீங்க. உங்கள் எந்த தப்பான காலத்தையும் பண்ணுறதபடி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுவீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. இப்போ கூட முக்கியமாக இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ் கொண்டு வருவீங்க. இந்த மாதிரி எந்த உரம் இந்த நடக்காத நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இதுமாதிரி போனதாக கூட நிறைய பேர் அவங்க எழுதி போயிருக்கலாம் ஏசப்பா. ஆனால் இனிமேல் எந்த சண்டையுமே நடக்காத மாதிரி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாம ஜெபிப்போம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம். நிச்சயமாக நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவர் செய்த எல்லா காரியத்திலையும் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தது போல நாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக அப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தந்தரும்படியாக அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல தேவனே, அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, விசேஷமாக பொருளாதாரத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கிற ஆண்டவரே, வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்காகவும் அப்பா உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்ன எங்கள் தேவனே, கடந்த நாட்களில் ஏசப்பா ஆண்டவரே சந்தித்த இழப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தருகிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களோட கூட இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய காரியத்தை அப்பா எங்களுடைய கண்கள், எங்களுடைய சிறிய கண்கள் பெரிய அதிசயத்தை காணப்படும் விதமாக எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஒரு ஃப்ளரிஷிங்கை நீங்கள் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவரே எனக்கு பிரியம் என்று சொன்ன எங்கள் தேவன் எங்களை ஆண்டவரே எங்களோட பொருளாதார விஷயத்தில் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. காற்றையும் மழையும் நாங்கள் காணாமல் இருந்தாலும் ஆண்டவரே பள்ளத்தாக்குகள் நிரம்பி வழிய போறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க ஏசப்பா. புதிய பிஸ்னஸ், புதிய காரியங்களை எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே ஓப்பன் பண்ணி தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட கூட இருங்கப்பா. நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய ஆண்டவரே ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். அப்போ ஈசாக்கு பஞ்ச காலத்தில் தான் விதை விதைத்தார், ஆனால் 100 மடங்கு பலனை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டது போல கர்த்தர் நீர் எங்களோட கூட இருக்கும்போது ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு வேளை வறட்சியில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே எங்களுடைய பிஸ்னஸ், எங்களுடைய ஆண்டவரே ஜாப்ல ஆண்டவர் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர போகிறதற்காக, பெருக போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசேஷமாக ஆண்டவரே ஜாப்ல ப்ரமோஷனுக்காக, சேலரி ஹைக்குக்காக ஆண்டவரை வேண்டிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, எல்லாருக்கும் ஆண்டவரே அவங்க நினைக்கிறதுக்காக, அவங்க ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறதற்கு எல்லாவற்றிற்கும் நீங்க பதில கொடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீண்ட நாள் காத்திருப்பு, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போது அது ஜீவ வெளிச்சம் போல் இருக்கும் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல் ஆண்டவருடைய காத்திருப்புக்கு ஒரு நல்ல பலனை, அப்ப நிறைவான பலனை நீர் கொடுக்கிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய செட்டைகளின் நிழலில் நாங்கள் ஆண்டவரே அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீர் நிறைவான பலனை தந்து ஆசீர்வதிக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை, மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்க. இனி வர நாட்கள்ல ஒரு சாட்சியை, பெரிய சாட்சியை எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க யார்கிட்டையும் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களை எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கடன் வாங்கி திரும்ப ஆண்டவரே அடைக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் சந்திங்க ஆண்டவரே. அவர்களுடைய கைகளை பலப்படுத்துங்க அப்பா. நீர் கிருபை பாராட்டுங்க. எல்லா ஆண்டவரே கடன்களை அவர்களை அடைத்து ஏசப்பா சொந்தமாக ஆண்டவரே அவங்களுடைய பிசினஸை ஆண்டவரே கேரி பண்ண கர்த்தர் நீர் ஃபினான்ஷியலா ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க. தாவீது தான் இழந்து கொண்ட எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல, மீட்டு கொண்டது போல நாங்கள் இழந்ததை மாத்திரமல்ல இன்னும் அதிகமாய் ஆண்டவரே பெருக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோட கூட இருந்து
நாங்கள் போக வேண்டிய வழி ஆண்டவரே எங்களுக்கு போதித்து நடத்துங்க ஏசப்பா. எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை செய்யுங்க எல்லா ஆண்டவரே. எங்களோட கூட ஆண்டவரே செய்கிற பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. உண்மை எங்களுடைய எஜமானனாய் வைத்து நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நிறைய நடத்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோட கூட இருங்க. எங்களோட ஜெபத்தை நீர் கேட்டு ஆண்டவரே அதிகமாக ஏசப்பா இப்போ எங்களை பெருக செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களோட கூட இருந்து மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போது நம்ம யூத்துக்காகவும் சில்ட்ரனுக்காகவும் ப்ரேயர் பண்ணலாம். யோவேல் 2:28 எழுதியிருக்கிற மாதிரி, இது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எல்லா வாலிபர்கள் மேலும் எல்லா குமாரத்திகள் மேலும் அவரோட ஆவியை ஊற்றுவார். நம்மளும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதியாக இருக்கவும், இந்த கொடுத்துருக்கிற நேரத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அதை நல்லா பயன்படுத்திக்கொள்வோம். அவரோட ராஜ்யத்தை கட்டவும் நம்ம எல்லோரும் இப்போ ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுதே உங்களோட கரத்தில் ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் வாலிபர்களையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க ஏசப்பா இப்போ எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவரை நீங்கள் ஏசப்பா அவங்கள போய் தொடுங்க ஏசப்பா. அவங்க எந்த ஒரு விஷயத்தில் ஏசப்பா அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அது எல்லாவற்றிலும் ஏசப்பா நீங்களே போயிட்டு ஏசப்பா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்க ஏசப்பா. பெற்றோர்கள் ஏசப்பா அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சிருக்காமல் இருக்கலாம் ஏசப்பா. ஆனாலும் ஏசப்பா நீங்கள் ஏசப்பா எல்லாருக்கும் ஆறுதலை நீங்கள் கொடுப்பீங்க ஏசப்பா. அதே போல் ஏசப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் ஏசப்பா நீங்கள் போயிட்டு ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கும் ஏசப்பா ஒரு துணையாக இருங்க ஏசப்பா. இப்பொழுது ஏசப்பா எந்தெந்த பிள்ளைகள்லாம் ஏசப்பா உங்களோட ஏசப்பா நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து ஏசப்பா நீங்கள் என்ன சொன்னீங்களோ ஏசப்பா அதை விட்டுட்டு ஏசப்பா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏசப்பா வெளியில் போகிற எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் ஏசப்பா. அவங்க எல்லாரும் அவங்க எந்த நிலைமையிலேருந்து ஏசப்பா அவங்க விழுந்தாங்கன்னு ஏசப்பா, எந்த நிலைமையில் அவங்க ஆதி அன்பு ஏசப்பா விட்டாங்கன்னு ஏசப்பா அவங்க தெரிந்து கொண்டு ஏசப்பா அதன் பின்னாடி ஏசப்பா ஓடவும் ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா அவங்கக்கிட்ட ஏசப்பா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏசப்பா அவங்க கரெக்டாக ஏசப்பா கைப்பிடித்து ஏசப்பா கடைசி வரைக்கும் ஏசப்பா உங்களோட ஏசப்பா ஒரு நடக்க ஏசப்பா. ஏனோக்கு எப்படி ஏசப்பா கடைசி வரைக்கும் உங்களோட நடந்த ஏசப்பா உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஏசப்பா அப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா அதே போல் ஏசப்பா கடைசி வரைக்கும் ஏசப்பா உங்களோட நடந்த ஏசப்பா அடுத்து நீங்கள் வரும்போது ஏசப்பா அந்த 2வது வடிக்கையில் ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்பட ஏசப்பா கிருபை செய்யுங்க. இந்த உலகத்து வாழ்க்கையில் ஏசப்பா வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் ஏசப்பா மற்றவர்களுக்கு ஏசப்பா ஒரு துன்புறுத்தலாகவும் ஏசப்பா இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கு ஏசப்பா ஒரு சாட்சியாகவும் ஏசப்பா எங்களை பாற்ற ஏசப்பா பல பிள்ளைகள் ஏசப்பா ரட்சிக்கப்படும்படியாக ஏசப்பா நாங்கள் ஒரு வாழ்க்கையை வாழவே ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாவற்றிலும் ஏசப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஏசப்பா. இப்பொழுது இந்த ஃபோனுக்கோ ஏசப்பா மற்ற எந்தெந்த விஷயத்துக்கோ ஏசப்பா அடிக்டாக இருக்கிற ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ரட்சிங்க ஏசப்பா. இது எல்லாமே ஏசப்பா மாயை என்று ஏசப்பா அவங்க உணர்ந்து ஏசப்பா உங்களே ஏசப்பா அந்த சத்திய வேதத்தை ஏசப்பா அவங்க ஏசப்பா எடுத்துக்கொண்டே ஏசப்பா சாட்சியின் வசனமாக ஏசப்பா ஊர் முழுவதும் ஏசப்பா சென்று ஏசப்பா சுவிசேஷத்தை அறிவிக்க ஏசப்பா நீங்கள் ஏசப்பா செய்ய போகிறதுக்காக நன்றி. நீங்கள் பெரிய எழுப்புதல் ஏசப்பா உங்களோட மத்தியில் ஏசப்பா பிள்ளைகளோட மத்தியில் ஏசப்பா வாலிபர்கள் மத்தியிலே ஏசப்பா நீங்கள் கொண்டு வாங்க ஏசப்பா. இந்த இந்தியாவிலே ஏசப்பா இந்த முற்ற ஏசப்பா உலகத்திலே ஏசப்பா நீங்கள் கொண்டு வாங்க ஏசப்பா. உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. வரப்போகிற எல்லா எழுப்புதல்களையும் ஏசப்பா நாங்கள் ஏசப்பா ஒரு முக்கியமான ஏசப்பா ஒரு பங்கு பெற நீங்கள் கிருபை செய்யுங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா அழைப்பில் ஏசப்பா நாங்கள் எல்லோரும் கடைசி வரைக்கும் ஏசப்பா இருக்கோ கிருபை செய்யுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் ஏசப்பா எங்களுக்காக வைத்திருக்கிற ஏசப்பா எல்லா நோக்கமும் ஏசப்பா எல்லா சித்தமும் ஏசப்பா எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் ஏசப்பா நாங்கள் ஆதாயப்படுத்தும் கிருபை செய்யுங்க உதவி செய்யுங்க தாங்க வழி நடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போ நம்ம அடுத்ததாக ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்காகவும் நம்ம சர்ச் ராப்சருக்காக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் இப்போ ப்ரேயர் பண்ணலாம். எல்லோரும் கண்ணை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கும் இந்த 40 நாள் எங்கள் எல்லோரையும் கூட்டி சேர்த்துருக்கீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. நீங்களே எங்கள் எல்லோரையும் போக்கிலும் வார்த்தையும் பாதுகாத்துட்டு வந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. இப்போது எங்கள் சர்ச்சுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா. எங்கள் சர்ச்சில் இருக்க ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா. இது வரைக்கும் உங்களுடைய கிட்டே சேர எங்களுக்கு கொடுத்த நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. இனிமேலும் நாங்கள் அதே இதை கன்டினியூ பண்ண கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்களே எங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா. எதெல்லாம் நாங்கள் ராப்சருக்காக நாங்கள் ரெடி ஆகணுன்றதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க. நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க ஏசப்பா. எங்கள் எல்லாரையும் வழி நடத்துங்க. நம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உலகில்
எங்கும் சொல்ல நாங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்றத நாங்கள் அறிவோம் ஏசப்பா. நீங்களே எங்கள் கூட இருங்க. இது வரைக்கும் எங்களை வழி நடத்திட்டு வந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி. இனிமேல் இந்த கொஞ்ச நாட்களில் நீங்களே எங்கள் கூட இருந்து எங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. இந்த கடைசி காலத்தில் இருக்க இந்த சேட்டன் கொண்டு வர தந்திரங்களில் நாங்கள் விலகி ஓட கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் மாத்திரம் எங்களை பாதுகாத்துக்கோங்க, வழி நடத்துங்க. அப்படியே பிள்ளைய எங்கள் எல்லாரையும் மூடி மறைச்சி பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. நாங்கள் இப்போவும் நாங்கள் ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா. நீங்களே எங்கள் எல்லாரையும் பொறுப்பெடுத்துக்கோங்க. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வளர கிருபை செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தையை விட்டு நாங்கள் விலகி போயிடாதபடி, இந்த உலகத்தின் காரியங்களில் நாங்கள் போயிடாதபடி பாதுகாத்துக்கோங்க. நீங்களே எங்கள் எல்லாரையும் வழி நடத்துங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தையை எங்கள் மேலே வைங்க. அந்த வார்த்தையில் நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. பிரேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். ப்ரைஸ் லார்ட். இப்போ நம்ம ஒன்றாக இணைந்து நம்ம ஃபேமிலி பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஒன்னஸ்க்காகவும் நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவர் இதற்கேற்ற பதிலை நம்மளுக்கு அளிப்பார். இப்போது நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நல்ல நாளை கொடுத்து நமக்கு நன்றி ஏசப்பா. இந்த ப்ரேயர்லேயும் ஏசப்பா நீர் எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. இந்த வெளியிலும் ஏசப்பா நாங்கள் எங்கள் ஃபேமிலி பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஒன்னஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா நீரே ஏசப்பா எங்கள் ஃபேமிலிக்கு வேண்டிய எல்லா பிளெஸ்ஸிங்கும் ஏசப்பா வானத்தின் பலகணிகளை திறந்து ஏசப்பா நீர் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா இம்மட்டும் எங்களை நடத்தி வருகின்ற நமக்கு நன்றி ஏசப்பா. கடந்த வருடம் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்து நடத்தி வந்தீர் உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த மாதத்திலும் ஏசப்பா நாங்கள் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம் ஏசப்பா. இம்மட்டும் எங்களை கைவிடாமல் ஏசப்பா பாதுகாத்து நடத்தி வந்து உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த வெளியிலும் ஏசப்பா எங்கள் ஃபேமிலிக்கு ஏசப்பா ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கை நீர் தந்து ஏசப்பா. உம்முடைய நாமத்தை ஏசப்பா நாங்கள் மகிமைப்படுத்த ஏசப்பா நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. நீரை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா அதே மாதிரி ஏசப்பா எங்களுக்குள்ள ஏசப்பா ஒரு ஒன்னஸ் ஏசப்பா, ஒரு ஒற்றுமை ஏசப்பா நீர் தாங்க ஏசப்பா. அதற்கு விரோதமாக ஏசப்பா செயல்படுகின்ற எல்லா ஆவிகளையும் ஏசப்பா நீரே ஏசப்பா அதை நிர்மூலமாக்கி போடுங்க ஏசப்பா. நீரே ஏசப்பா எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து பாதுகாத்து நடத்தி வாங்க ஏசப்பா. இந்த நாள் மட்டும் ஏசப்பா எங்களுக்கு கைவிடாமல் நடத்தி வருகின்ற நமக்கு நன்றி ஏசப்பா. நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து சந்தித்து கொள்ளுங்க ஏசப்பா. எங்கள் ஃபேமிலி பிளெஸ்ஸிங் ஏசப்பா எந்த ஒரு விதத்துலையும் ஏசப்பா நாங்கள் அதுக்கு தடையாக இருக்காதபடி ஏசப்பா நீர் எல்லாவற்றையும் முறித்து போடுங்க ஏசப்பா. நீரே எல்லாவற்றையும் பாதுகாத்து நடத்தி வாங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஏசப்பா. எங்களுக்கு ஏற்ற பிளெஸ்ஸிங் ஏசப்பா நாங்கள் அனுபவித்து ஏசப்பா உம்முடைய நாமத்தை ஏசப்பா நாங்கள் மகிமைப்படுத்த ஏசப்பா நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். താങ്ങും കരങ്ങളുണ്ട് നിന്റെ ഹൃദയം തകരുമ്പോ ശാശ്വത പാറയേശു പുതുജീവൻ പകർന്നിടും. താങ്ങും കരങ്ങളുണ്ട് നിന്റെ ഹൃദയം തകരുമ്പോ ശാശ്വത പാറയേശു പുതുജീവൻ പകർന്നിടും. വലിയതോ നൂകം താങ്ങുവാൻ കഠിനമോ, ഭാരം വലിയതോ നൂകം താങ്ങുവാൻ കഠിനമോ, സ്നേഹിതർ ദുഷിക്കുന്നോ താങ്ങും കരങ്ങൾ
കരങ്ങളുണ്ട് നിന്റെ ഹൃദയം തകരുമ്പോ ശാശ്വത പാറയേശു പുതുജീവൻ പകർന്നിടും. കണ്ണുനീരിൻ താഴ്വരകൾ അതിഘോരമാമേടുകളും കണ്ണുനീരിൻ താഴ്വരകൾ അതിഘോരമാമേടുകളും മരണത്തിൻ കൂരിരുളിൽ താങ്ങും കരങ്ങളുണ്ട് നിന്റെ ഹൃദയം തകരുമ്പോ ശാശ്വത പാറയേശു പുതുജീവൻ പകർന്നിടും. കാൽവരി മലമുകളിൽ കൊടും കാരിരും വാണികളിൽ കാൽവരി മലമുകളിൽ കൊടും കാരിരും വാണികളിൽ തിരുരക്തം ചൊരിഞ്ഞവൻ താങ്ങും കരങ്ങളുണ്ട് നിന്റെ ഹൃദയം തകരുമ്പോ ശാശ്വത പാറയേശു പുതുജീവൻ പകർന്നിടും. താങ്ങും കരങ്ങളുണ്ട് നിന്റെ ഹൃദയം തകരുമ്പോ ശാശ്വത പാറയേശു പുതുജീവൻ പകർന്നിടും. ശാശ്വത പാറയേശു പുതുജീവൻ പകർന്നിടും. என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம்மன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம்மன்பை ருசிக்கையிலே என் உயிரான உயிரான உயிர்
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். I greet and welcome each one of you for this pillar of fire night prayer. கர்த்தருடைய கிருபை இன்றைக்கும் புதியதாகவே இருக்கின்றது. ஆகவேதான் அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்து இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கின்றார். தொடர்ந்து நடக்கின்ற என் அனுதின பலன் ஊழியங்களில் கலந்து கொண்டு வருகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே விசுவாசத்தோடு கூட இருங்கள். இதனாலும் அக்கினி ஸ்தம்பம் இரவு ஜெபம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, கார் இருள் சூழ்ந்திருக்கிறது, வனாந்தரமான பாதை. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள், தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து அவர்களுக்கு வெளிப்படுகிறார். பகல் நேரத்திலே வனாந்தரத்திலே பயங்கரமான உஷ்ணம் இருக்கும், சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலே அவர் மேக ஸ்தம்பத்திலிருந்து உதவி செய்கிறார். இதே ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தான், ஆனால் இரண்டு விதமான காரியங்களிலே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்குகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, எகிப்தியர் இவர்களை துரத்தி கொண்டு வரும் பொழுது பிளக்கப்பட்ட செங்கடலிலே இவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, முன்பாக சென்று கொண்டிருந்த அந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன செய்ததாம், அவர்களுக்கு பின்பாக வந்தது. பின்பாக எதற்காக வருகிறதாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக. மாத்திரமல்ல, அவர்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவுக்கு அது மந்தாரத்தையும் இருளையும் கார் இருளையும் குழப்பத்தையும் கொண்டு வருகிறதற்காக வந்ததாம். பாருங்கள், இந்த அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிச்சத்தை வீச விரும்புகிறார். அதே நேரத்தில் நம்மை எதிர்த்து நிற்கின்ற, நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற சத்துருவின் கிரியைகளை அவர் கார் இருளாக இருந்து குழப்பமாக இருந்து அவைகளை விலக்கி நம்மிடத்திலே நெருங்காதபடி அவைகளை புறக்கணிக்கிற தேவன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். இன்றைக்கும் அவர் மாறாதவராகவே இருக்கின்றார்.
இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். Luke chapter 18 and verse 1. And he spake a parable unto them to this end, that man ought always to pray and not faint. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள். Pray always. ஏன் இப்படி ஆண்டவர் சொல்கிறார் என்று பாருங்கள். பலவிதமான குழப்பங்களிலே தம்முடைய பிள்ளைகளும் சீஷர்களும் இருக்கும் பொழுது எளிமையாக தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த, எப்படி அவர்கள் தன்னோடு கூட தொடர்பிலே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு உவமையின் மூலமாக 2 உதாரணங்களை கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அநேக தேவைகளுக்காக நான் தொடர்ந்து உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறேனே, இதுவரைக்கும் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே என்று அநேகர் என்ன செய்கிறார்கள்? சோர்ந்து போகிறார்கள். என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது, எவ்வளவோ உபவாசம் இருந்து பார்த்து விட்டேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை. ஒருவர் இப்படி சொல்லியும் என்னுடைய காதிலே விழுந்தது. என்ன சொன்னார்கள் என்றால், கர்த்தர் எங்கள் மேல் கண்களை திறக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். என்ன அர்த்தம்? ஜெபித்து ஜெபித்து சோர்வு இருதயத்தில் ஏற்படும் பொழுது அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்பட்டு விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து இன்றைக்கு என்ன சொல்கிறார்? இன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் அநேக வேண்டுதல்கள் உண்டு. நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, கணவன் மனைவியை குறித்து, இன்னும் அநேக காரியங்களை குறித்ததான வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் நம்முடைய இருதயங்களில் இருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நாம் அவர் சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஏறெடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் எத்தனை ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது? கேட்கப்படாத ஜெப விண்ணப்பங்கள் அதிகமாக இருக்கிறது, எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறதை பார்த்த உடனே நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். இனிமேல் ஜெபிக்க வேண்டியதன் அவசியம் என்ன? எதற்காக இந்த இரவு ஜெபங்கள், எதற்காக உபவாச ஜெபங்கள் என்றெல்லாம் நம்முடைய இருதயத்திலே சத்துருவானவன் சோர்வை கொண்டு வரும் பொழுது நாம் தயங்கி கலங்கி ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாராம் பாருங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு பொழுதும் நாம் சோர்ந்து போகவே கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா, ஜெபங்களை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாருங்கள், மாமிசம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் அவரிடத்தில் வரலாம். ஜாதி, மதம், இனம், நாடு வேறுபாடின்றி அவரிடத்தில் நாம் வரலாம். பாருங்கள், ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், தோல் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கட்டும், மொழி வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கட்டும், கர்த்தரை அறியாத புறஜாதியாராக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், புறக்கணிக்கப்பட்ட நம்மை போன்றவர்களாக கூட இருக்கட்டும், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வந்தாலும் பாருங்கள், அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு அன்பு. யார் ஜெபித்தாலும் அவர் ஜெபங்களை கேட்கிறவர். ஆகவே தான் சொல்கிறார், நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டு அநேக நாட்களாக பதிலளிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், தளர்ந்து விடுகின்றோம். இனிமேல் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? இப்படி அநேகர் இருக்கிறதுனால தான் இந்த இரவு ஜெபத்திலே ஆண்டவர் இதை குறித்து பேசும்படியாக என்னுடைய இருதயத்தில் ஏவினதினாலே இதை முன்பாக உங்களுக்கு நான் வைக்கிறேன். அதற்காக அவர் என்ன உவமையை சொல்கிறாராம் பாருங்கள். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். ஒரு நியாயாதிபதி, நியாயத்தை தீர்க்கிறவன். குறைகளை சொல்வதற்காக அநேகர் வருவார்கள், தங்களுடைய வழக்குகளை தீர்க்கும்படியாக வருவார்கள். இந்த நியாயாதிபதிக்கு என்ன வேலை? நியாயம் சொல்ல வேண்டிய வேலை. நியாயாதிபதி எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும், ஜனங்களை மதிக்கிறவனாக இருக்க வேண்டும், பட்சபாதம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் பாருங்கள். தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருக்கிறான். எப்படிப்பட்ட சாட்சி இருக்கிறது பாருங்கள். இப்படிப்பட்ட நியாயாதிபதிகள் இருந்தால் ஒரு நியாயமும் கிடைக்காது. ஜனங்கள் தத்தளித்து கொண்டு தான் இருப்பார்கள். நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல ஒரு அநியாயமான ஒரு நீதிபதி இருக்கிறான். அவன் வாழ்ந்த நாட்களிலே என்ன நடக்கிறதாம் பாருங்கள். ஒரு விதவையான ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறார்கள்? தனக்கும் தன்னுடைய பகைஞனுக்கும் எதிராளிக்கும் இருக்கிற ஒரு விஷயத்திலே நியாயம் வேண்டும் என்று சொல்லி, தீர்ப்பு வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதனிடத்தில் தினமும் வருகிறார்கள். ஒரு நாள் வருகிறார்கள், அவர்களை குறித்து அவர் ஒன்றுமே பேசவே இல்லை, திரும்ப போய் விடுகிறார்கள். சோர்வுதான்,
நாளைக்கு போகிறதுனால ஏதாவது பயன் கிடைக்குமா என்று இருந்து விடாதபடி, சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் தினமும் அந்த நியாயாதிபதியின் இடத்துல, நீதிபதியின் இடத்துல போய் நிற்கிறார்கள். இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாளாம்? அந்த பட்டணத்தில் ஒரு விதவை என் எதிராளிக்கும் எனக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறாள். சுருக்கமாய் சொல்ல போனால் ஒரு ஜெபத்தையே செய்கிறாள். எப்படியாவது என்னுடைய விஷயத்திலே நீங்கள் இறங்கி என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் சொல்ல வேண்டும், தீர்ப்பு சொல்ல வேண்டும், நியாயம் தீர்க்க வேண்டும் என்று பாருங்கள், இடைவிடாமல் அந்த இடத்திலே போய் அந்த மனிதனை தொந்தரவு செய்கிறாள். அவளுக்கு நன்றாக தெரியும், ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷர்களை மதிக்கிறதே கிடையாது. உலக பிரகாரமான மனிதனாக இருந்தாலும் கூட ஒரு அநியாயமான ஒரு நீதிபதியின் இடத்துல கூட இந்த விதவையான சகோதரி என்ன செய்கிறார்கள் பாருங்கள், தினமும் தொந்தரவு செய்கிறார்கள். உலகத்தின் மக்களிடத்திலே விண்ணப்பம் செய்கிறவர்கள், தங்களுடைய காரியங்களை நீதிக்காக கொண்டு செல்லுவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசுவினிடத்திலே ஜெபங்களை கேட்கிறவரிடத்திலே ஏன் நாம் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடாது? அதைத்தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார், வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய நிலைமைகள் எப்படி இருந்தாலும் மாறாததாகவே இருக்கட்டும், ஒன்றுமே நடக்காததாகவே இருக்கட்டும், ஒரு நல்ல காரியமும் ஆரம்பிக்காமலே இருந்து விடட்டும், ஆனாலும் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்கள், அந்த ஸ்திரீ இப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனமே இல்லையாம். ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். இந்த ஸ்திரீ விதவை தானே, இவளுக்கு எதுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று புறக்கணித்து தள்ளுகிறான். வெகு நாள், அது எத்தனை மாதங்களோ எத்தனை வருடங்களோ நமக்கு தெரியாது. அநேக நாட்கள் அவளுடைய விண்ணப்பம் கேட்கப்படாமலே போகிறது, அவளுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படாமலே போய்விடுகிறது. அப்படி இருந்தாலும் கூட இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? சோர்ந்து போகவில்லை. நிச்சயமாக எனக்கு ஒரு நாளிலே நீதி கிடைக்கும், என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படும் என்று சொல்லி தினமும் அவனை தொந்தரவு செய்யும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக விளக்கி கூறுகின்றேன். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனம் இல்லாமலே இருந்ததாம். அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு நாளிலே நான் தேவனுக்கு பயப்படாதவனாக, மனுஷரை மதியாதவனாக இருந்தும் கூட இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல், இடைவிடாமல், தளர்ந்து விடாமல் ஜெபத்திலே எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்ற வேளை என்று வரும்பொழுது தேவன் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களை கேட்டு மகத்துவமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏற்ற வேளை என்று சொல்லும் பொழுது ஏதோ பல வருடங்கள் கழித்து, பல மாதங்கள் கழித்து, பல நாட்கள் கழித்து என்று அல்ல. ஏற்ற வேளை என்றால் அதன் பொருள் என்னவென்று சொன்னால், நம் ஆண்டவரை நன்றாக அறிந்து கொள்ளுங்கிறது தான் ஏற்ற வேளை. நம்முடைய தகப்பன் யார்? நம்முடைய பரலோக தகப்பன் யார்? யாரிடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை நாம் வைக்கிறோம், எப்படி நாம் வைக்கிறோம் என்று அவர் மேல் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபம் தான் ஏற்ற வேளை. ஏற்ற வேளை என்று கேலண்டரிலே ஒரு இடத்திலும் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த ஏற்ற வேளைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் ஆண்டவரை முற்றிலுமாக அறிந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொண்டு நம்முடைய ஜெபத்தை அவர் பாதத்தில் வைக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கப்படும். பாருங்கள், அவள் நித்தமும் வந்து எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். அவள் அப்படி வந்து அவனை அலட்டாதபடிக்கு, இவளுக்கு நான் எப்படியாகிலும் நியாயத்தை செய்துவிட வேண்டும் என்று அவனே மனம் மாறுகிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம், பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது உங்களுக்கு எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? இந்த அநியாயமான நீதிபதியே மனம் மாறுகிறான். அடிக்கடி வந்து தினமும் என்னை வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாளே, பாவம் போகட்டும், இவளுக்கு எப்படியாவது நான் நீதியை செய்து முடிப்பேன் என்று அவன் மனம் இறங்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர், நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை புறக்கணித்து தள்ளிவிடுவாரோ? இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் போய்விடுவாரோ? இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப தூபங்கள் பரலோகத்திற்கு நேராக செல்லும் பொழுது அவர் அதை முகர்ந்து சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய பிள்ளைகள் கண்ணீரில் இருப்பதையும், கஷ்டத்தில் இருப்பதையும், வியாதியில் இருப்பதையும், உபத்திரவத்தில் இருப்பதையும் அவர் விரும்புகிறவர் அல்ல. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் என்ன? அநேக நாட்களாக நீங்கள் ஜெபித்து ஜெபித்து எதற்காக சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? சோர்ந்து போயிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மீண்டும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள்.
எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாயிருங்கள். நடந்தாலும் ஜெபிக்கலாம், பிரயாணத்திலும் ஜெபிக்கலாம், வீட்டில் இருந்தாலும் ஜெபிக்கலாம், நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் ஜெபிக்கலாம். இருதயத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வீடுகளில் இருக்கும் பொழுது தனிமையிலே முழங்கால் படிட்டு தேவ பிரசன்னத்தில் போய் ஜெபிக்கிறது வேறு. எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இரவு ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றார். அப்பொழுது அந்த நீதிபதி என்ன செய்கிறான் பாருங்கள், அந்த விதவையின் விண்ணப்பத்திற்கு தீர்ப்பு கொடுத்து விடுகிறான். அவள் சோர்ந்து போகவில்லை, அவள் தளர்ந்து போகவில்லை, தன்னுடைய கஷ்டத்தை பார்க்கவில்லை. நான் விதவியாக இருக்கிறேனே, என்னோடு கூட வருகிறதற்கு யாருமே இல்லை என்று நினைக்கவில்லை. தன்னுடைய பிள்ளைகள் போவார்கள் என்று ஒதுக்கிவிடவும் இல்லை. தினமும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவருடைய பாதத்தில் தினமும் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அந்த விதவையின் விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு பதில் செய்யக்கூடும் என்றால், நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நம்முடைய உணர்வுகளை அறிந்தவர். நம்மை போலவே அவர் மாம்சத்திலே வந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு சோதனையை மேற்கொண்டு வெற்றி சிறந்தவராய் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை இன்றைக்கு இரவு கேட்டு நிச்சயமாக நமக்கு பதில் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்பதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Luke chapter 18 and verse 7. And shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with him? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி அப்படி செய்யும் பொழுது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய தம்முடைய ஆண்டவர் அவரை நோக்கி இரவும் பகலும், பகலும் என்றால் பகல் நேரத்தில் ஏறெடுக்கிற ஜபங்கள், இரவு என்றால் விழித்திருந்து இதை போல அக்னி ஸ்தம்ப இரவு ஜபத்திலே கலந்து கொள்கிறதை போல நீங்கள் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஜபங்களை நிச்சயமாய் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் கூட மாம்சமான எல்லாருடைய ஜபத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய ஜபங்கள் என்ன? இன்றைக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன? இதுவரைக்கும் நடக்கவில்லையே என்று நீங்கள் மூடிப்பட்டு விட்டீர்களோ, தளர்ந்து விட்டீர்களோ? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜெப தூபங்கள் எழும்பட்டும். நம்முடைய ஜெபங்களை எது வந்தாலும் நிறுத்தவே கூடாது. அப்படிப்பட்ட ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி 2வது குறிப்பிற்கு நேராக நான் கடந்து செல்லலாம் என்று விரும்புகின்றேன். ஜெர்மனி தேசத்திலே ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாராம். ஏராளமான ஐஸ்வர்யம் அவருக்கு உண்டு. அவருக்கு ஒரு விருப்பம் வந்தது. என்ன விருப்பம் என்றால், டைட்டானிக் என்று சொல்லக்கூடிய கப்பல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கட்டப்பட்டு அது பனிப்பாறைகளிலே மோதி அது சிதைந்து அழிந்து போனது. ஒரு சிலர் காப்பாற்றப்பட்டார்கள், அநேகர் மடிந்து போனார்கள். இந்த மனிதனுக்கு ஒரு வாஞ்சை, உலகத்திலே இல்லாத அளவிற்கு டைட்டானிக் கப்பலை போலவே தான், ஆனால் அதிலிருந்த வசதிகளை பார்க்கலும் இன்னும் அதிகமான வசதியோடு கூட, அது இருந்த உறுதியை பார்க்கலும் இன்னும் அதிகமான உறுதியோடு கூட மிகவும் அருமையான ஒரு கப்பலை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் செலவழித்து நிபுணர்களை வைத்து ஒரு அருமையான ஒரு கப்பலை கட்டினாராம். எல்லாம் கட்டி முடிந்தது. மிகவும் உறுதியான ஒரு கப்பல். எல்லாம் கட்டி முடிந்த உடனே என்ன செய்தார்களாம், கப்பலை தரையிலே வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள், தண்ணீரிலே விடுவார்கள். தண்ணீரிலே அனுப்புகிற நேரம் வரும் பொழுது என்னென்ன ஆயுதங்களையோ வைத்து அவர் அந்த கப்பலை இழுத்து தண்ணீருக்குள்ளே அனுப்ப முயற்சி செய்கிறாராம். நம்முடைய ஊரில் எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் அல்லவா, ஜேசிபி எல்லாம் இருக்கிறது அல்லவா. இதை போன்ற பல விதமான மிலிட்ரியில் இருக்கிற டேங்குகளையே கொண்டு வந்து அதை தள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது அதை நகர்த்தவே முடியவில்லையாம். நடந்த சம்பவம். என்னெல்லாமோ முயற்சி எடுத்து பார்க்கிறார், ஹெலிகாப்டர்களை வைத்து இழுத்து பார்த்தார், இன்னும் பணத்தை செலவழித்து பலவிதமான காரியங்களை செய்து பார்க்கிறார், அந்த கப்பலை நகர்த்தவே முடியவில்லை. தன்னுடைய பணத்தை எல்லாம் போட்டிருக்கிறார். தன்னுடைய பணம் பற்றவில்லை என்று சொல்லி வங்கிகளிலே கடன் வாங்கி செய்திருக்கிறார். இப்பொழுது அவரிடத்தில் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லா கடன்காரர்களும் அவரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர் எடுத்த முயற்சி எல்லாமே கடைசியில் வீணாய் போய்விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த அரசாங்கம் சொன்னதாம், அந்த கப்பலை நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்து விடுவீர்கள் என்று சொன்னால்
நாங்கள் அதை ஒரு மியூசியமாக பயன்படுத்தலாம் என்று இருக்கிறோம். இப்படித்தான் டைட்டானிக் கப்பல் இருந்தது. அதை காட்டிலும் சொகுசு நிறைந்த ஒரு கப்பலாக இது கட்டியிருக்கிறார் என்று அதற்காக பார்வைக்காக, சுற்றுலா பயணிகளுடைய பார்வைக்காக நாங்கள் அதை வைக்கலாம் என்று சொல்லி இவர் நினைத்து கொண்டு அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இவரை கேட்கும் பொழுது இவருக்கு மனம் உடைந்து போனது. அது வரைக்கும் அவருக்கு கர்த்தர் மேலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதனாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டிலே சோகமாக, இனிமேலும் நான் ஏன் உயிரோடு கூட இருக்கிறேன், எடுத்த ஒரு முயற்சி தோல்வியிலே போய்விட்டது. அநேகர் சொல்கிறார்கள் என்னென்னமோ அதிசயங்கள் நடக்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறார் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, ஆனால் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா? மனித முயற்சினாலே என்னுடைய கப்பலை கடலுக்குள் தள்ளி போய் கொண்டு போய் விட ஒருவராலும் முடியவில்லை. என்னுடைய பணமெல்லாம் வீணாய் போய்விட்டது, கடன்காரர்கள் என்னை நெருக்குகிறார்கள் என்று சொல்லி சோர்ந்து போய் தன்னுடைய சேரிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த வழியாக சென்ற ஒரு வயதான தாயார், அவருக்கு அறிமுகமானவர்கள், திடீரென்று அவரை சந்திக்க வந்தார்களாம். சந்திக்க வந்த உடனே இவர் மிகுந்த சோர்வில் இருக்கும் பொழுது அவரை பார்த்து சொன்னார்கள், ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய முயற்சியெல்லாம் தோல்வி அடைந்து விட்டது, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, எந்த மனிதனாலும் எனக்கு உதவி செய்ய முடியவே இல்லை, என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்ளலாம், முடித்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அந்த தாயார் சொன்னார்களாம், உன்னுடைய சொந்த பலத்தினாலே மனிதர்களை வைத்து எல்லா முயற்சியும் நீர் செய்துவிட்டீர், உண்மைதான், ஆனாலும் ஒரே ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை மட்டும் செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம். இன்றைக்கு நான் போய்விட்ட பிறகு நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவர் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், அவ்வளவுதான், ஒரு சிறிய ஜெபத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயம் அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்களாம். இவர் என்ன செய்தாராம், இவருக்கு நம்பிக்கையே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, இனிமேல் எல்லாம் முடிந்து விட்டது என்று நிலைக்கு அவர் வந்திருந்தாலும் கூட அவருடைய காதிலே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, ஏன் அவர்கள் சொன்னதை நாம் செய்யக்கூடாது, ஒரு சிறிய ஜெபத்தை தானே செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி உடனே அவர் முழங்கால் படியிட்டு தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து, மாம்சமான யாவருடைய ஜெபங்களையும் கேட்கிறவரே, இன்றைக்கு நான் என்னுடைய விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன், என்னுடைய முயற்சியினால், மனிதர்களுடைய முயற்சியினால் ஒன்றுமே நடக்கவில்லை, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், உமக்கென்று நான் ஜீவனுள்ள சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, நம்பிக்கையே இல்லாத ஒரு ஜெபம்தான் பாருங்கள், படுத்து விட்டார். அடுத்த நாள் காலையிலே தொலைபேசி அடிக்க ஆரம்பிக்கிறது. இவர் நினைத்து கொண்டார், கடன்காரர்கள் திரும்பவும் என்னை பணத்திற்காக தொந்தரவு செய்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு கால தாமதமாக வந்து தன்னுடைய ஃபோனை அட்டன் பண்ணுகிறார். அதில் பார்க்கும் பொழுது இவருடைய கப்பலை பாதுகாக்கிறதற்காக வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவரை நோக்கி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லுகிறாராம். ஐயா என்று சொல்லும் பொழுது, என்ன சொல் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம், இரவு வரைக்கும் கப்பல் அந்த இடத்துல இருந்தது, காலையிலே நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது கப்பலை காணவில்லை என்று சொன்னார்களாம். இவருக்கு நம்பவே முடியவில்லை. எந்த ஒரு இயந்திரத்தை வைத்தும் நகர்த்த முடியாத ஒரு கப்பல் திடீரென்று இரவு நேரத்தில் இருந்தது, காலையில் எப்படி காணாமல் போயிருக்கும் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டு வருகிறார். இருந்த இடத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே கப்பல் இல்லை, ஒருவருமே நகர்த்த முடியாத ஒரு கப்பல் காணாமல் போய்விட்டது. உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் விசாரிக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து சொன்னானாம், சரியாக ஒரு 3 மணி இருக்கும் அதிகாலை நேரம், அந்த கடலிலிருந்து ஒரு பெரிய அலை புறப்பட்டு வந்தது, அந்த அலை புறப்பட்டு வந்த உடனே அந்த கப்பலை இழுத்து கொண்டு போய்விட்டது என்று சொன்னானாம். இவருக்கு நம்பவே முடியவில்லை. நீங்கள் வேண்டுமென்றால் ஹெலிகாப்டரை கடலுக்குள் அனுப்பி இந்த கப்பல் எங்கே மிதந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் என்று சொன்ன உடனே இவர் அந்த ஹெலிகாப்டரில் ஏறி போகும்பொழுது இவருடைய கப்பல் கடலிலே போய்கொண்டிருக்கிறது. நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு தேவ மனிதன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், அநேக நாட்கள் இவருடைய வாஞ்சை இருந்தது, எல்லா நம்பிக்கையும் அற்று போய்விட்டது. ஆனால் கர்த்தர் நினைப்பார் என்றால் ஒரு நொடியிலே ஒரு அலையை அனுப்பினார், அவ்வளவுதான். அந்த அசைக்க முடியாத கப்பலை அது இழுத்து கொண்டே போய்விட்டது. எவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. அதன் மூலம் அவர் இழந்த பணங்களை பல மடங்கு பெற்றுக்கொண்டார் என்று அந்த சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், உங்களுடைய ஜெபங்கள் ஒருவேளை மனிதர்களால் நகர்த்த முடியாததாக இருக்கலாம், உங்களுடைய முயற்சியினால் நிறைவேறாததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், நிச்சயம் உங்களுடைய ஜெபத்திற்கு
இன்றைக்கு பலன் உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக வருடங்கள் நீங்கள் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம், ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் முடித்து விட்டிருக்கலாம். காலங்கள் கடந்து போய்விட்டது, ஒரு பொழுதும் இது நிறைவேறாத என்ற எண்ணத்திற்குள் நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள், தளர்ந்து விடாதிருங்கள், ஜெபத்திலே தொடர்ந்து நிலைத்திருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்னொரு விதமான ஒரு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் அதே அதிகாரத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். Luke chapter 18 verse 9. And he spake this parable unto certain which trusted in themselves that they were righteous and despised others. இரண்டு மனுஷர் என்ன செய்தார்களாம்? ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஜெபங்களை குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று, சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவது, எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்? இரண்டு பேர் ஆலயத்திற்கு நேராக சென்று ஜெபிக்கும்படியாக போகிறார்கள். ஒருவன் என்ன செய்கிறான் பாருங்கள், அவன் பரிசேயனா இருக்கிறான், பாரிசே. மற்றொருவன் ஆயக்காரன், பப்ளிக்கன். ரெண்டு பேருமே போகிறார்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக. ஒரு மனிதன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். அவன் ஆரம்பிக்கும் பொழுதே பரிசேயன் நின்று கொண்டு, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஒரு நீதிமானை போல தன்னை வெளிப்படுத்தி கொண்டு ஜெபிக்கிறான். அதைத்தான் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்கிறார், தங்களை நீதிமான்கள் என்று நம்பிக்கொண்டு மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறவர்களுடைய ஜெபத்தை குறித்து ஆண்டவர் இங்கே நம்மோடு பேசுகிறார். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மனிதன் என்ன நினைக்கிறான்? தன்னை நீதிமான் என்று அவனே முடிவு செய்து விட்டான். உண்மையாகவே அவனுடைய கிரியைகள் அப்படித்தான் இருக்கிறது. பாருங்கள், அவன் ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லாதபடி. இந்த உலகத்திலே ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது சீஷர்கள் அநேக இடங்களிலே போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து பிசாசுகளை துரத்திவிட்டு ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வந்து சொல்கிறார்கள், சந்தோஷத்தோடு சொல்கிறார்கள், பிசாசுகள் எங்களை கண்டு நடுங்குகிறது, பயப்படுகிறது, அவைகளை நாங்கள் துரத்தினோம் என்று சந்தோஷத்தோடு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சந்தோஷப்படுங்கள். பாருங்கள், இந்த இடத்துல அதைத்தான் ஆண்டவர் மறைமுகமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார். தன்னை நீதிமான் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை தரை குறைவாக நினைக்கிறவனுடைய ஒரு ஜபத்தை பாருங்கள். அவன் தன்னை குறித்து பெருமையாய் பேசுகிறான். ஆரம்பத்தில், ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் போல நான் இல்லாமல் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறான். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது எதற்காக என்றால், ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை நீர் கிருபையாக தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய கிரியைகள் ஒரு பொழுதும் ஆண்டவரிடத்திலிருந்து நீதியை கொண்டு வராது. நியாயப்பிரமாண காலத்தில் மோசேயின் நாட்களில் அவைகள் முடிந்து போனது. அவன் இன்னும் தொடர்ந்து ஜெபிக்கிறதை பாருங்கள். வாரத்தில் 2 தரம் நான் உபவாசம் இருக்கிறேன். தன்னுடைய உபவாசத்தை குறித்து பெருமையாக ஜெபிக்கிறான் ஆண்டவரிடத்தில். யாருக்காக உபவாசம் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளாதபடி அவனுடைய உபவாசத்தினாலும் பரிசுத்தமான வாழ்க்கையினாலும் தன்னை நீதிமான் என்று காட்ட விரும்புகின்றான். ஒரு பொழுதும் இந்த கிரியைகளினாலே நம்மை நீதிமானாக மாற்றவே முடியாது. தொடர்ந்து அவன் சொல்கிறதை பாருங்கள். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்கு உள்ளே ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறவர். தன்னுடைய உள்ளத்திலிருந்து அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். மற்றவர்களைப் போல நான் இல்லாமல் பிரித்தெடுக்கப்பட்டவனாக பரிசுத்தவானாக நான் இருக்கிறேன் என்று மறைமுகமாக சொல்லிக்கொண்டு பக்கத்தில் நின்று ஜெபிக்கிறவனை காட்டிலும் நான் உயர்ந்தவன் என்ற ஒரு மனப்பான்மையோடு கூட அவன் ஜெபிக்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரன் இருக்கிறான் அல்லவா, அவன் தூரத்திலே நின்று இவன் ஆலயத்திற்குள்ளே வந்து ஜெபிக்கிறான். ஆயக்காரன் ஆலயத்தை நோக்கி பார்க்கிறதற்கும் தகுதியற்றவனாக தன்னை தாழ்த்தி கொண்டு அவன் சிறிய ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். பாருங்கள், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமா? நம்முடைய உபவாசங்களை குறித்து நாமே பெருமிதமாக பேசுகிறதாக இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகளை குறித்து அவர்களைப் போல அல்ல, இவர்களைப் போல அல்ல, நான் பரிசுத்தவான், நான் தான் தகுதி உள்ளவன், அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், புறக்கணிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கலாம்.
உபவாசம் இருக்கலாம், தசம பாகம் கொடுக்கலாம், பரிசுத்தமாய் வாழலாம், மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இந்த கிரியைகள் ஒருபொழுதும் நம்மை நீதிமானாக ஆக்கவும் மாட்டாது. இதன் மூலம் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களும் கேட்கப்படாமல் போய்விடும். அடுத்த மனிதன் தன்னை தாழ்த்தினவனாக தன் மார்பிலே அடித்துக்கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்டிருக்க வேண்டும்? யாருடைய ஜெபத்தை அங்கீகரித்திருக்க வேண்டும்? உபவாசம் இருக்கிறான், தசம பாகம் கொடுக்கிறான், விபச்சாரம் செய்யவில்லை, பரிகாரர்களோடு அவனுடைய ஐக்கியம் இல்லை, அவன் அநியாயக்காரரோடு சம்பந்தம் இல்லாதவனாய் இருக்கிறான், நீதிமானாய் இருக்கிறான். இருந்தும் கூட அவனுடைய ஜெபங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அதைத்தான் செய்கிறார்கள். நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், நாங்கள் தான் உபவாசம் இருக்கிறோம், நாங்கள் தான் காணிக்கை செலுத்துகிறோம், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று தங்களை குறித்து தாங்களே சொல்லிக் கொள்கிற காலங்களிலே ஆண்டவர் அவர்களை புறக்கணித்து தள்ளுகிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கிரியையின் மூலமாகவும் கர்த்தருடைய கிருபையை பெற முடியாது, அவருடைய இரக்கத்தை பெற முடியாது. பாருங்கள் என்ன நடக்கிறது. 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறார். அந்த இடத்துல கிரியைகள் மூலமாக எதையுமே மனிதர்களால் சாதிக்க முடியாது. பாருங்கள், கிரியையின் மூலமாக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஒருபொழுதும் நிலைத்திருக்காது. அதற்கு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எசேக்கியாவின் ஜெபத்தை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அவரிடத்தில் சொல்லுகிறார், உன் காலங்கள் முடிந்து போனது, உன்னுடைய வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் மரிக்கப் போகிறீர் என்று சொன்ன உடனே அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். ஏற்கனவே நம்ம வாசிக்க கேட்ட அந்த மனிதனுடைய ஜெபத்தை போலவே தான் இதுவும் இருக்கிறது. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு எசேக்கியா மிகவும் அழுதான் என்று போட்டிருக்கிறது. ஆண்டவர் பதிலுக்கு ஏசாயாவை திரும்ப அனுப்புகிறார். திரும்பி அனுப்பின உடனே என்ன சொல்லியிருக்க வேண்டும்? உன்னுடைய உத்தமத்தை நான் பார்த்தேன், உண்மையை பார்த்தேன், என் பார்வைக்கு நலமானதை செய்தாய், ஆகவே உன்னை நினைத்தருளுகிறேன் என்று சொல்லவில்லை. எப்படி பதில் வருகிறது பாருங்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அவருடைய கிரியைகளை குறித்து பெருமிதமாக பேசி ஜெபித்த ஜெபத்தை அவர் கேட்கவே இல்லை. அவர் மிகவும் அழுதார் அல்லவா? அந்த கண்ணீரை கண்டார், அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். 15 வருடங்களை அவருக்கு கூட்டி கொடுக்கிறார். ஆனால் நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொடுக்கப்பட்ட அந்த கிருபையுள்ள நாட்களை அவர் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. கிரியையின் மூலமாக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் கேட்கப்படாது. அப்படி கேட்கப்பட்டாலும் அது நிலைக்காது என்பதை சுட்டிக்காட்டத்தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். ஆனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமா பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அதை தெளிவாக கூறுகிறது. எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. For the law was given by Moses, but grace and truth came by Jesus Christ. பாருங்கள், கிரியையின் மூலமாக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபமும் அங்கீகரிக்கப்படாது. நம்முடைய கிரியைகள் எதற்காக என்று சொன்னால், நாம் இந்த தேகத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு தேவ சமூகத்திற்கு செல்லும் பொழுது அந்த கிரியைகள் நம்மோடு கூட வரும். அப்பொழுது பேசும் அந்த கிரியைகள். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபையை சாய்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த மனிதன் ஆயக்காரன் தன்னுடைய கண்களை வானத்திற்கு நேரெடுக்க துணியாமல் அவன் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். தாழ்மையோடு கூட ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் நிச்சயம் கேட்கப்படும். சுயநீதியோடு ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஏற்கனவே அவர் தம்முடைய ஊமையின் மூலமாக சொல்லியிருக்கிறார். இதை படிக்காத அறியாத அநேகர் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிருபையை பயன்படுத்தி கொள்ள இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை வருந்தி அழைக்கிறார். இன்னொரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒரு வயது முதிர்ந்த போதகர் ஒரு வீட்டிற்கு ஜெபத்திற்காக அழைக்கப்பட்டாராம். அழைக்கப்பட்ட உடனே அந்த வீட்டில் இருந்தவர்கள், அந்த வயதான தாயார் சொல்லியிருக்கிறார்கள், தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் என்று எல்லாருக்காகவும் ஜெபித்து முடித்து விட்டார். புறப்படும் பொழுது அவரிடத்தில் வந்து சொன்னார்களாம், ஐயா, எங்கள் வீட்டிற்கு பின்பகுதியிலே ஒரு கிணறு இருக்கிறது, பாழடைந்த கிணறாக இருக்கிறது.
அதை தூர் வார வேண்டும் என்று சொன்னால் அதிக பணத்தை கேட்கிறார்கள். தூர் வாரினாலும் அதில் தண்ணீர் வருகிறதற்கான சாத்தியம் அறிகுறி ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆகவே நீங்கள் தயவுசெய்து வந்து அந்த கிணற்றிற்காக நீங்கள் ஜெபித்து விட்டு போங்கள் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளெல்லாம் என்ன சொன்னார்களாம், எல்லாம் முடிந்து விட்டது, ஏன் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அற்பமாக நினைத்திருக்கிறார்கள். ஒன்றுமே நடக்காது, எதற்காக அவரை நீங்கள் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், கண்டிப்பாக நான் ஜெபித்து விட்டு போகிறேன் என்று. அந்த பாழடைந்த கிணறை திறக்க சொல்லி கரங்களை நீட்டி, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும், வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்கவுமால் கூடும், அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்கவுமால் கூடும், ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு போய்விட்டாராம். இரவு 10 மணிக்கு ஜெபித்து விட்டு போய்விட்டாராம். 3 மணிக்கு கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பித்தது. ஒரு பயங்கரமான இடியின் சத்தம் கேட்டதாம். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இடி நம்முடைய வீட்டிலே விழுந்திருக்கிறது பக்கத்தில். அதை போய் பார்க்கலாம் என்று சொல்லி, ஏதாகிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பதற்காக இவர்கள் அதிகாலை நேரத்தில் எழுந்து போய் பார்க்கும் பொழுது அந்த பாழடைந்த கிணற்றுக்குள்ளாக அன்றைக்கு காலையிலே ஒரு இடி சரியாக உள்ளே விழுந்ததினாலே அதனுடைய காரியங்கள் எல்லாம், அது அடைக்கப்பட்டிருந்த ஊற்று கண்களெல்லாம் திறக்கப்பட்டு அவர்கள் கையை நீட்டி தொடுகிற அளவிற்கு தண்ணீர் அந்த கிணற்றில் இருக்கிறதாம். என்ன ஆச்சரியம்! நடந்த சம்பவம். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டு ஒரு கிணற்றில் இருக்கிற தண்ணீர் இல்லை என்று சொல்லி ஜெபித்தாலும் கூட ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவர். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, தாழ்மையுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய நீதி குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தியாகங்களை குறித்து பெருமையாக பேசிக்கொண்டு இல்லாதபடி நம்மை தாழ்த்தினவர்களா இன்றைக்கு இரவு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருவோம் என்றால், கிருபையின் மூலமாக நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களை நிச்சயம் ஆண்டவர் கேட்டு நமக்கு பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்வோமா? இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு ஜெபத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரமாக துதி ஆராதனைகளிலும் பாடல்களிலும் கலந்து கொண்டார்கள். அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்களிலும் இணைந்து ஜெபித்தார்கள். செய்தியிலும் இணைந்திருந்து நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். சோர்ந்து போய் எத்தனையோ பேர் ஆண்டவரை ஜெப குறிப்புகளை அடித்து விட்டதெல்லாம் உண்டு. அநேகரிடத்தில் சொல்லி சொல்லி ஜெபித்த ஜெபங்கள் பதில் கிடைக்கவில்லை என்று அதை அவர்கள் தங்களுடைய குறிப்புகளிலிருந்து நிறுத்தி அதை அப்புறப்படுத்தி விட்டதும் உண்டு. அப்படிப்பட்டவர்களையும் பார்த்து இன்றைக்கு சொல்கிறீர், தொடர்ந்து ஜெபியுங்கள், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். அநீதியுள்ள நியாயாதிபதியே ஒரு ஸ்திரீயினுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு நீதி செய்வான் என்றால், நீதியுள்ள நியாயாதிபதி ஜெபங்களை கேட்கிறவர், எப்படி நீர் பதில் கொடுக்காமல் இருப்பீர்? நீர் ஜெபங்களை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவருமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் உடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் இன்றைக்கு அங்கீகரிக்கப்படுவதாக. பரலோகம் அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நெடுநாளாய் காத்திருந்து சோர்ந்து போய் இளைத்து போய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, அவர்கள் விரும்பின காரியங்கள் இந்த நாட்களிலே வந்து கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும், தங்களை குறித்து, தங்களுடைய குடும்பங்களை குறித்து எவ்வளோ உடைக்கப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபங்களாக இருந்தாலும், இன்றைக்கு அவைகள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, எங்களுடைய கிரியைகளினால் அல்ல, எங்களுடைய உபவாசங்கள், எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கிறது. அவைகளெல்லாம் எங்களை பாதுகாத்து கொள்ள, அதை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அப்புறப்படுத்தப்பட்டுட்டோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்த ஜெபத்தை உடனே கேட்டு அவனை நீர் நீதிமானாக மாற்றினீர். எந்த கிரியையும் உம்மிடத்திலே மேன்மை பாராட்ட முடியாது. ஆகவேதான் நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது எளிமையாக எங்களுக்கு நீர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீர். இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இவ்வளவு நேரம் விழித்திருந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இன்றைக்கு கேட்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. வியாதியாக இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு சுகம் கட்டளிடப்படுவதாக. பூட்டப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. அசுத்த ஆவிகளினாலே அலைக்கழிக்கப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பரிபூர்ண விடுதலை, நிரந்தர விடுதலை கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே உடைய பிள்ளைகள் இன்று கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறவர். சத்துரு எந்த விதத்திலும் உடைய பிள்ளைகளின் சரீரத்தை தொடுகிறதற்கு அதிகாரமே கிடையாது.
உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிந்தப்பட்ட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், இதனுடைய நலனை விசாரிக்கிறவர்கள் அத்தனை பேரையும் இந்த நினைவு கூர்ந்து இன்றைக்கு ஆசீர்வதித்து நீர் உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்கிற ஆலய ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜோயே பைபிள் காலேஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரேயர் டவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலிருந்து ஊழியம் செய்கிற நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். உபவாச ஜெபங்களுக்காக, இரவு ஜெபங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்து கொண்டு வருகிறீர். நீரே தலைவராய் இருந்து நீர் வெளிப்பட்டு கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இசை வாசிக்கிற பிள்ளைகள், பாடல்களை பாடுகிறவர்கள், வீடியோவிலும் ஆடியோவிலும் இருந்து உதவி செய்கிற நம்முடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக, நம்முடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாரா மேனரை திறந்து கொடுத்திருக்கிற இந்த வீட்டின் சொந்தக்காரரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கர்த்தருடைய கரம் இந்த ஊழியத்தில் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் எழுப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லி இந்த இரவு ஜெபத்தின் மூலமாக அநேக சாட்சிகளை நீர் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அற்புதமான வாசல் திறக்கப்படட்டும். திருமணமாகியும் ஆசீர்வாதத்திற்காக நெடுநாட்கள் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, குழப்பத்திலும் போராட்டத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தியை நீர் கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பண தேவைகளில் இருக்கிறவர்கள், வாடகை கூட கொடுக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிற அநேகர் உண்டு. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் பாதுகாத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த தொற்று நோயின் தாக்கம் மீண்டுமாக அதிகரிக்காதபடி அவைகளை நீர் அப்புறப்படுத்தி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்தின் வட மாநிலங்களிலே வெள்ளப்பெருக்கினாலே எவ்வளோ சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடங்களிலெல்லாம் ஜனங்களை நீர் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேக நாடுகளிலே, துருக்கி, ஜெர்மனி, இன்னும் அநேக நாடுகள் ஆண்டவரே, அநேக நாடுகள் இப்படிப்பட்ட கஷ்டத்திலே போராட்டத்தில் இருக்கிறார்கள். வெள்ளப்பெருக்கினாலே அநேகர் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிற சத்துருவின் கிரியைகள் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஜனங்கள் உம்மை கண்டுகொள்வார்களாக. ஜனங்கள் உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்வார்களாக. அழிவை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகள் விலகி போகட்டும். தொற்று நோயின் தாக்கம் இருக்கிற இடம் தெரியாமல் அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும். அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. நல் வழியிலே ஜனங்களை நடத்தும்படியான ஒரு பாரத்தை கொடுப்பீராக. அதை நீர் செய்து கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி முடிய பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவ்வளவு நேரம் விழித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்களை இன்றைக்கு நீர் நினைவு கூறுகிறதற்காக ஸ்தோத்திரம். வியாபாரங்களிலே ஒரு அதிசயம் நடக்கட்டும். சம்பளம் இல்லாதபடி வேலையிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, முழு சம்பளங்களும் கிடைக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், அப்படி நாம மையப்படட்டும். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இந்த நாளின் இரவு ஜெபத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரோடு கூட இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு வேளையிலே இவ்வளவு நேரம் விழித்திருந்து எங்களோடு இணைந்திருந்தீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஒரு மாபெரும் வித்தியாசத்தை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் மனமோந்து கொடுக்கிற உங்கள் காணிக்கைகளால், தசம பாகங்களால் இந்த ஊழியங்களை ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் தாமே அதற்கு ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பாராக. திரையில் காண்கிற மை டெய்லி ஸ்ட்ரெங்த் வங்கி கணக்குகளில் நீங்கள் அதை செலுத்தலாம். ஊழியத்திற்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.